Hello friends, welcome to Queen Bee Paradise Tamil. இன்னைக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே நம்ம வீட்டை க்ளீனா, நீட்டா, ஆர்கனைஸ்டா வெச்சுக்கணும் அப்படினு ஆசையா இருக்கும். நம்ம எவ்வளவு தான் கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணாலும் கொஞ்ச நேரத்திலேயே எல்லாம் கலஞ்சு போயிடும். நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். இன்னைக்கு வீடியோல வந்து டென்ஷனே ஆகாம அதிக நேரம் செலவு பண்ணாம நம்ம வீட்டை எப்பவுமே எப்படி நீட்டா ஆர்கனைஸ்டா வெச்சுக்கிறது அப்படினு ஒரு 12 சூப்பரான டிப்ஸ் தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்கிறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பெட்ரூமில் பெட்டு நீட்டாக இருந்தாலே ரூம் நீட்டாக இருக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம பெட் ஸ்ப்ரெட் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கலைஞ்சு போயிடும். எங்கள் குட்டி பையனும் அடிக்கடி இப்படி களைச்சி விட்டுருவான், எனக்கு டென்ஷன் ஆகும். இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஃபிட்டட் பெட்ஷீட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஃபிட்டட் பெட்ஷீட்ஸ்னால் இப்படி ஓரங்களில் வந்து எலாஸ்டிக் வச்சு தைச்சிருப்பாங்க. இது நம்மளுக்கு ரெடிமேடாகவும் கிடைக்கிது, நம்ம வந்து டெய்லர்கிட்ட சொல்லியும் தைச்சிக்கலாம். இந்த பெட்ஷீட்டுக்கு இதுதான் பில்லோ கவர், இந்த மாதிரி என்வலப் டைப்பில் இருக்குது. எங்கள் வீட்டில் 2 பெட்டு வந்து நாங்கள் இப்படி சேர்த்து போட்டிருக்கோம். ஸோ ஒரே பேட்டர்னில் எனக்கு பெட்ஷீட் வேணும் அப்படின்னு நான் நிறைய நாளாக தேடிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக நான் மீஷோ ரீசெல்லிங் ஆப்பில் இந்த ஒரே மாதிரி பெட்ஷீட்ஸ் பார்த்தேன். உடனே நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். இந்த ஃபிட்டட் பெட்ஷீட்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. நம்ம ஒரே ஆளே டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் வந்து மாட்டி விட்டுறலாம். பாருங்கள், ஒரே நிமிஷத்தில் இந்த பெட்ஷீட் 2மே வந்து போட்டு விட்டாச்சு. ஸோ ஒரே மாதிரி பேட்டர்னில் நீட்டாக இருக்குது. பசங்க என்ன தான் ஏறி குதிச்சாலும் இது வந்து கலைஞ்சே போகிறதில்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மீஷோவில் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறீங்க. நான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வீடியோவோட எண்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த பெட்ஷீட் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இந்த பெட்ஷீட் கலர் போகுதா அப்படின்னு என்கிட்ட ரிவ்யூஸ் கேட்பீங்க. அதுக்காக ஒரு பில்லோ கவரை வந்து நான் தண்ணியில் நனைச்சி காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு டைம் மட்டும் கொஞ்சம் லேசாக கலர் போச்சு, அதுக்கப்புறமா இந்த பில்லோ கவர் கலரே போகலை. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் க்ளீனிங் ப்ரஷஸ்ஸு, மாப்பு, தொடப்பம், இந்த மாதிரி க்ளீனிங் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். இதையெல்லாம் வந்து நம்ம இப்படி போட்டு வச்சோம்னா நம்ம வீட்டை வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். இப்போல்லாம் வந்து இந்த மாதிரி மாப் ஹோல்டர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 5 மாப் ஸ்டிக்ஸ் வச்சுக்கலாம். க்ளீனிங் ப்ரஷஸ்ஸு ஒரு 5 ஐட்டம் வந்து நம்ம ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஸ்டர்டியான ஒரு ஆர்கனைசர் இது. எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது இது வாங்கினது. இதுவும் நான் மீஷோ ரீசெல்லிங் ஆப்பில் தான் வாங்கினேன். இந்த ப்ராடக்ட்ஸோட ப்ராடக்ட் கோட் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் 2-3 மாப் ஸ்டிக்ஸ் இருக்குது. ஃப்ளாட் மாப்பு, அப்புறம் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாப்பு, அதெல்லாம் வந்து இப்படி மாட்டி விட்டுட்டேன். அதே மாதிரி தொடப்பம், க்ளீனிங் ப்ரஷஸ் எல்லாம் வந்து இப்படி ஹேங் பண்ணி விட்டுட்டேன். எல்லாமே ஒரே இடத்துல நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஹாலை வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே சேலஞ்சிங்கான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது நம்ம கையில் இருக்கிற பேகு, ஹெல்மெட்டு, சாவி எல்லாத்தையுமே வந்து ஹால்லையே வச்சுருவோம். ஸோ இந்த கேபினட் மேலே திரும்ப க்ளீன் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு டெக்கரேட்டிவாக கீ ஹோல்டர் ஒன்று மாட்டிட்டேன். வீட்டுக்குள்ளே வந்த உடனே சாவியை வந்து இங்கே மாட்டுற மாதிரி ஒரு ஹேபிட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வந்து ஃப்ரீயாக இருந்தால் தானே நம்ம வந்து திங்ஸ் எல்லாம் வைக்கிறோன்னு சொல்லிட்டு இது மேலே ஒரு டேபிள் ரன்னர் போட்டு கொஞ்சம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இங்கே வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு பொருள் டம்ப் பண்ணுறதுக்கு வந்து இடமே இருக்காது. அதே மாதிரி கொஞ்சம் அரோமா டிஃப்யூசர்ஸு, அதுக்கப்புறம் பாட் போரி அதெல்லாம் வந்து வச்சோம்னா நம்ம ஹால் வந்து எப்பயுமே வாசனையாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்த உடனே இந்த ஸ்பேஸில் இடம் இல்லாதங்காட்டிக்கு ஹெல்மெட்டு, பேக் எல்லாம் வந்து அதாவது கேபினட்டில் நாங்கள் வச்சிட்றோம். இந்த இடம் எப்போவுமே டெக்கரேட்டடாக நீட்டாக இருக்குது. ஸோ உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்பேஸ் வந்து கிளட்டடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த டிப்பு ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம். 4th டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் டைனிங் டேபிள், ஸ்டடி டேபிள் எதுவாக இருந்தாலுமே மேலே வந்து நிறைய திங்ஸ் வச்சு இந்த மாதிரி டம்ப் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லை, மேலேயே சாப்பிடுவோம், டீ காஃபி குடிப்போம், டேபிளும் வந்து கரை ஆகிக்கிட்டே இருக்கும்.
ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து எப்பயுமே டேபிள் மேலே கண்டிப்பாக டேபிள் கவர் யூஸ் பண்ணணும். டேபிள் அழுக்காகாமல் இருக்கும், நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். நான் வந்து பிளாஸ்டிக் டேபிள் கவரை விட கிளாத் டேபிள் கவர் தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் டேபிள் கவர் வந்து நம்ம வாஷ் பண்ணோம்னா சுருக்கமாக ஆயிடுது. அதனால் நான் அது இப்போல்லாம் வாங்கிறதில்ல. ஸோ டேபிள் கவர் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டை நம்ம டேபிள் மேலே வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம டேபிள் மேலே வைக்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் வந்து டேரெக்டாக பேஸ்கெட்டில் வச்சுருவோம். ஸோ டேபிள் வந்து எப்பயுமே நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 5வது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு பால்கனியில் இந்த மாதிரி ஒரு ஜங்க் பாக்ஸ் நான் வச்சுருக்கேன். அது என்ன ஜங்க் பாக்ஸ் அப்படிங்கிறீங்களா? இது வந்து ஒரு மினி ஸ்டோர் ரூம் மாதிரி. இது எப்பயாவது தேவைப்படும் அப்படின்னு ஒரு சில திங்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் வந்து போட்டு வச்சுருப்போம் இல்லைங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா பாதி காலியான பெயிண்ட் டப்பா, ஒரு நெட்டு, கொஞ்சம் டூல்ஸு, பெயிண்டிங் ப்ரஷ்ஷு, இந்த மாதிரி எப்பயாவது தேவைப்படும்னு நம்ம எடுத்து வைக்கிற திங்ஸ் எல்லாம் இந்த ஜங்க் பாக்ஸ்குள்ளே போட்டோம்னா ஒரே இடத்துல ஆர்கனைஸ்டாக இருக்கும். இப்போ எங்கள் வீட்டு பால்கனியில் இந்த ஜங்க் பாக்ஸ் வச்சுருக்கிறதால நாங்கள் இது ஒரு சீட்டர் மாதிரியும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இப்போ எப்பயாவது பால்கனியில் உட்காந்து டீ குடிக்கணும் அப்படின்னா இது மேலே உட்காந்துக்கலாம். ஸோ எங்களுக்கு வந்து 2-in-1 பர்பஸ்க்கு இது யூஸ் ஆகுது. ஸோ நீங்களும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 6வது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், சோஃபா, பெட்டு இதுக்கு கீழே எல்லாம் வந்து நம்ம மாப்பு, ப்ரூம் எல்லாம் விட்டு க்ளீன் பண்ணவே முடியாது, ஹைட் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஐட்டங்களுக்கு ஹைட்டு கொடுக்கறதுக்கான பிளாக்ஸ் தான் இது. வாஷிங் மிஷின் ஸ்டாண்டு, ஃப்ரிட்ஜு ஸ்டாண்டெல்லாம் மார்க்கெட்டில் இருக்குது. ஆனால் அதெல்லாம் ரொம்பவே விலை ஜாஸ்தி. சம்டைம்ஸ் நம்ம ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கிடைக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன ஸ்டாண்டு வந்து நம்மளுக்கு இப்போ அவைலபிளாக இருக்குது. 4 பீஸ் வருது. நம்ம 4 கார்னரில் வச்சுக்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஸ்டர்டியான மெட்டீரியலில் 4 பிளாக்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ நான் சொன்ன ஜங்க் பாக்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸே இல்லை. க்ளீன் பண்ணும்போது இதுக்கு அடியிலலாம் க்ளீன் பண்ண முடியாது. இப்போ வந்து நான் இந்த ஸ்டாண்டை 4 கார்னர்லேயும் வந்து வச்சிட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீழெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ பால்கனியெல்லாம் கழுவி விடும்போதெல்லாம் எனக்கு இந்த உட்டு வந்து ஸ்பாயில் ஆகாமல் நீட்டாக இருக்கும். இதே மாதிரி பிளாக்ஸ் வந்து நான் எங்கள் வீட்டு வாஷிங் மிஷினுக்கு கீழேயும் வச்சுருக்கேன். வாஷிங் மிஷின் ரன் ஆகும்போது வைப்ரேஷன்லலாம் இது நகர்ந்து போகிறதில்ல. ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஸ்டர்டியாக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த ப்ராடக்ட்டு. கீழெல்லாம் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நம்ம எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், வுட் ஐட்டம் எல்லாம் தண்ணி பட்டு ஸ்பாயில் ஆகாமல் நம்ம வந்து சேஃபாக வச்சுக்கலாம். 7th டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகளில் இப்போல்லாம் துணி காய வைக்கிறதுக்கு ரொம்பவே கம்மி ஸ்பேஸ் தான் இருக்குது. நாங்கள் வந்து பால்கனியில் தான் துணி காய வைப்போம். அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வயரோ இல்லை கயிறோ வந்து கட்டுவோம். ஸோ சின்ன இடத்துல நிறையா துணி காய வைக்கிறது வந்து சேலஞ்சிங்காக இருக்குது. நம்ம ஹேங்கரில் காய வச்சா நிறையா துணி வந்து காய வைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கயிறில் நம்ம ஹேங்கர் போடும்போது அந்த வெயிட்டுக்கு நகர்ந்து வந்து இப்படி எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கும். ஸோ காத்தோட்டம் இல்லாதங்காட்டிக்கு துணியெல்லாம் சீக்கிரமாக காயாது. இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோப்ஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஹேங்கர் மாட்டுற ப்ரொவிஷனோடு வர்றதால நம்ம நார்மல் கயிறாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேங்கர் மாட்டும் போதும் வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட எண்டில் வந்து இந்த மாதிரி 2 ஹுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஹுக்கை நம்ம பால்கனியோட நீளத்துக்கு தகுந்த மாதிரி எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நம்மளால் மாட்டிக்க முடியும். இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 5 மீட்டர் அளவு வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நம்ம பால்கனிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இதை இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ வேறு இடத்துக்கு இந்த கயிறை மாற்றணும் அப்படின்னாலும் நம்ம வந்து ஈஸியாக மாற்றிக்கலாம். இப்போ மாட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம ஹேங்கரில் துணி போடும்போது துணிக்கு நடுவில் கேப் இருக்கும். ஸோ எல்லா துணியுமே ஈஸியாக வந்து காஞ்சிரும். ஸோ சின்ன இடத்துல நம்ம நிறையா துணி வந்து காய வச்சுக்கலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹேங்கரில் போட முடியாத குட்டி குட்டி ட்ரெஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கிளிப் ஆர்கனைசரில் வந்து நம்ம தொங்க விட்டுறலாம். குழந்தைங்களோட இன்னர் வேரு, கர்ச்சீஃபு, சாக்ஸு இதெல்லாம் காய வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கக்கூடிய ஒரு கிளாத் ட்ரையரு. இந்த மாதிரி நம்மளுக்கு யூஸ்வலாக பிளாஸ்டிக்கில் தான் கிடைக்கும். நம்ம வெயிலில் காய போடும்போது அந்த பிளாஸ்டிக் வந்து சீக்கிரமாக போயிடும். இந்த கிளிப்பெல்லாம் உடஞ்சி போயிடும். ஆனால் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கிறதால துருப்பிடிக்காது, அதே சமயத்தில் உடஞ்சும் போகாது. நிறைய நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது கிளிப்ஸ் எல்லாம்.
இதை ஹேங் பண்ணுறதுக்கு நான் இதுக்கு முன்னாடி காமிச்ச ரோப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்குன்னு தனியாக எதுவும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. 9th டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற கபோர்டோட டோர் எல்லாம் வந்து நம்ம ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த ஒரு சிம்பிள் ப்ராடக்ட் போதும், ஓவர் த டோர் ஆர்கனைசரு. இதனால் நம்ம டோர் க்ளோஸ் பண்ணுறதுல எந்த ப்ராப்ளமும் வராது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு. என்னுடைய எல்லா ஆர்கனைசேஷன் வீடியோலையுமே நான் டோர் ஸ்பேஸை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு காமிச்சிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட அண்டர் த சிங்க் ஆர்கனைசேஷன் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டோர் ஸ்பேஸில் நான் வந்து எல்லா க்ளீனிங் ப்ரஷஸ்ஸு, கவர்ஸு அதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது என் ஹஸ்பண்டோட கபோர்டு. இதில் பார்த்திங்கன்னா பெல்ட் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக என்னுடைய கபோர்டை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காமிச்சிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் பவுச் வந்து நான் ஹேங் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணியிருந்தேன். என்னுடைய வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இந்த டாக்குமெண்ட் ஆர்கனைசரை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இதுவும் வந்து நான் மீஷோ ரீசெல்லிங் ஆப்பில் தான் வாங்கினேன். இதில் பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, எக்ஸ்ட்ரா ஃபோட்டோஸு, பேங்க் பாஸ்புக், செக் புக், கேஸ் புக், இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸும் நம்ம தனித்தனியாக ஆர்கனைஸ் பண்ணிக்கிற மாதிரி பவுச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஜிப்பு குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. பேக் சைடும் வந்து ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கூட வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு. நம்ம வீட்டில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 11th டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் குட்டி குட்டி ஜுவல்லரிஸு, வெளியில் வச்சா கலர் மாறி போகிற ஜுவல்லரிஸ் எல்லாம் வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஜுவல்லரி ஆர்கனைசர் பவுச்சில் போட்டு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா ஜிப்பு போட்டு மூடி வைக்கிறதால கருத்து போகாது. நம்மக்கிட்ட என்னென்ன சாய்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குது. நம்ம ஜுவல்லரிஸ் ஆர்கனைஸ்டாக இருந்துச்சுன்னா காலையில் நேரத்தில் டென்ஷன் இல்லாமல் நம்ம சூஸ் பண்ணி வேர் பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். 12th டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸு, டியோட்ரண்ட்டு, சென்ட்டு இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராவல் பவுச் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து எங்கேயாவது ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இன்கேஸ் நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா இதை அப்படியே ஃபோல்டு பண்ணி நம்ம ட்ராவலுக்கும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு. ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறவங்க, தனியாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் இல்லாதவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஷேர் பண்ண எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மீஷோ ரீசெல்லிங் ஆப்பில் நம்ம எப்படி ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். மீஷோ ரீசெல்லிங் ஆப் வந்து நம்ம ரீசெல்லிங் பண்ணி லாபம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ஆப் அப்படிங்கிறதால இதில் இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே வந்து ரொம்பவே கம்மி ரேட்டுக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்குது. குவாலிட்டி எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போது இந்த வீடியோவில் காமிச்ச ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் சர்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராடக்டோட கோடெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த கோடு எடுத்து நம்ம இந்த மாதிரி சர்ச் டேப்பில் என்ட்ரு பண்ணி சர்ச் பண்ணோம்னா அந்த ப்ராடக்ட் லிஸ்ட் ஆகும். அதை செலக்ட் பண்ணி சைஸு, குவான்டிட்டி அதெல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆட் டு கார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்டர் பண்ணிட்டு நம்ம கேஷ் ஆன் டெலிவரியா இல்லை ஆன்லைன் பேமெண்ட்டான்னு சூஸ் பண்ணி இப்போ நம்ம எல்லாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு இப்போ நம்மளுக்கே நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்டோட ரேட்டை மட்டும் நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் யாருக்காவது ரீசேல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ ரேட்டு சொல்லியிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணணும். அதாவது ஒரிஜினல் ப்ராடக்ட் ரேட்டு ப்ளஸ் உங்கள் மார்ஜின் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இதை ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். நம்ம வந்து நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வீட்டுக்கோ இல்லை கஸ்டமரோட அட்ரஸ்க்கோ வந்து டெலிவரி கொடுத்துருவாங்க. இன்கேஸ் நீங்கள் ப்ராடக்ட் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆப்லேயே வந்து 7 நாளைக்குள்ளே ரிட்டர்ன் ரைஸ் பண்ணிடலாம். ஸோ நான் நிறைய ப்ராடக்ட் மீஷோவில் வாங்கியிருக்கேன், ரிட்டர்னும் பண்ணியிருக்கேன். ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப சேஃபு. ரிட்டர்ன் எல்லாமும் ரொம்பவே ஈஸியாக வந்து கலெக்ட் பண்ணிட்டு போய்க்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பீ பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.